வியூவர்ஸ், வெல்கம் டு நேஷ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரைச்சு வச்ச பூசணிக்காய் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு கலந்து சாப்பிடலாம். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சாம்பார் மாதிரி தான். ஸோ வாங்க இந்த அரைச்சி வச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த அரைச்சி வச்ச குழம்புக்கு நான் வந்து சிவப்பு பூசணிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவர், பட்டாணி அந்த மாதிரி உங்களோட விருப்பப்பட்ட காயில் கூட நீங்கள் இந்த அரைச்சி வச்ச குழம்பு பண்ணலாம். இப்போ முதல்ல இந்த பூசணிக்காயில் நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற தோலை வந்து நம்ம எடுத்துடணும். அதே சமயம் நடுவில் இருக்கிற சீட்ஸையும் நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். சும்மா கத்தி வச்சு எடுத்தாலே வந்துடும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நடுவில். இப்போ பாருங்க, நான் எல்லாமே பூசணிக்காய்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தோலையும் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நான் கழுவிடுறேன். இப்போ பூசணிக்காவெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக வந்து வெட்டியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் வெட்டிக்கோங்க. பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பொடியாலாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. இதோட கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். பாருங்க, பூசணிக்காய் வந்து நல்லா வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். 3 விசில் ஹைலையும் 2 விசில் சிம்லையும் வந்தோடனே நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போது நம்ம குக்கரை வச்சுட்டோம் பூசணிக்காவை. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கெசகெசா. இந்த 3மே வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கெசகெசா சேர்த்துக்கிறேன். கெசகெசா மட்டும் தனியாக வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் தேங்காயையும் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிடுறேன். இப்போ வந்து நான் கெசகெசா வந்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதோட நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய், வெங்காயம் ரெண்டும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வெங்காயம், தேங்காய், கெசகெசா போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இதோட இந்த அரைச்சி வச்ச குழம்புக்கு தேவையான உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து பூசணிக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இதோட நான் வந்து சாம்பார் சில்லி தூள் வந்து நான் சேர்க்குறேன். சாதா சில்லி தூளும் சேர்க்கலாம். பட் இந்த சாம்பார் தூள் சேர்க்குறப்போ நல்லா வாசனையாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதோட நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னா இல்லை, தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பூசணிக்காவை வந்து குக்கர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ இதோட நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து எடுத்தோன்னா ரொம்ப வந்து புளிப்பாயிடும். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து புளியை நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதோட நான் இங்கே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இது எல்லாத்தையும் நம்ம வச்சு ஸ்டவ்வில் வச்சு எடுக்கலாம். பாருங்க, நான் குக்கரில் வச்ச பூசணிக்காய், அரைச்சி வச்ச மசாலா அண்ட் புளி தண்ணி எல்லாத்தையுமே வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே குக்கரில் வந்து பூசணிக்காய் பாயில் ஆனதுன்றதுனால ரொம்ப நேரம் இதுக்கு எடுக்காது. ஸோ ஒரு கொதி 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தாளிச்சு வச்சிடுறேன். தாளிக்க வைக்காமலையும் இருக்கலாம், அது வச்சா வந்து இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு தாளிக்க வைக்க போகிறேன். தாளிக்க ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். தாளிக்க கடுகு வச்சிருக்கேன், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. நம்ம எப்பயும் உப்புமாக்கெல்லாம் வைக்கிற தாளிக்கு தான். வித்தியாசமாலாம் ஒன்றும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாளிக்க வைக்காமலேயும் இருக்கலாம். இது வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான்
இப்போ இதை வந்து நம்ம குழம்புல கொட்டிடலாம். பாருங்க, இது சேர்த்து உடனே செம்ம வாசனை வருது, சூப்பரா இருக்கு. இப்போ பாருங்க வியூஸ், நம்ம அரைச்சி வச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இதை வந்து சாதத்துக்கு கலந்தும் சாப்பிடலாம், தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்றோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஓகே வியூஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.